ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 58. யாத்திரை வர்ணனை. மகேந்திர பர்வதத்தின் சிகரத்தில் அனைவரும் ஆஞ்சநேயரை சூழ்ந்திருக்கையில் ஜாம்பவான் மகிழ்ச்சியோடு, மாருதி, சீதையை ராவணன் எப்படி நடத்துகின்றான்? எங்களிடம் அதை நடந்தபடி சொன்னாலல்லவா ராமலக்ஷ்மணர் முன் எதை சொல்லலாம், எதை மறைக்கலாம் என்று தீர்மானிக்க முடியும் என்று கேட்டார். அப்போது ஆஞ்சநேயர் தென் திசை நோக்கி கைகூப்பி ஜானகியை மனதால் நமஸ்கரித்து, மைனாக பர்வதம் எழும்பி உபசரித்தது, சுரசையின் வாயில் புகுந்து வெளிவந்தது, சிம்ஹிகையை சம்ஹரித்தது, லங்கினியை ஜெயித்தது, சீதையை கண்டது, ராவணன் சீதையை அச்சுறுத்தியது, திருஜடை ஆறுதல் கூறியது, சீதை தற்கொலைக்கு முயன்றது, தான் அதை தடுத்து அவளுக்கு நம்பிக்கை வர பேசியது, கணையாழி கொடுத்தது, சீதை தன் முதுகில் ஏறி வர மறுத்தது, சூடாமணி தந்தது, அசோகவனத்தை அழித்தது, கிங்கரர்கள், 7 மந்திரி குமாரர்கள், ஜம்புமாலி, 5 சேனாதிபதிகள், அக்ஷகுமாரன் இவர்களை அழித்து இந்திரஜத்தின் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டது, ராவணனுக்கு அறவுரை கூறியது, ராவணன் சினம் கொண்டு தன்னை கொல்ல உத்தரவிட்ட போது விபீஷ்ணன் தூதனை கொள்வது நீதி என்று கூறி தடுத்தது, அதன் பிறகு வாளில் நெருப்பு வைத்தது, இலங்கை பஸ்பமானது, மறுபடி சீதையை கண்டு விடை பெற்றது, அரிஷ்ட பர்வதத்தின் மேலேறி கடலை தாண்டி வந்தது வரை விஸ்தாரமாக சொல்லி முடித்தார். சர்க்கம் 59. மாருதியின் யோசனை. நாம் எல்லோரும் இப்போதே லங்கை சென்று ராவணனை ஜெயித்து சீதையை மீட்டு ராமனிடம் சேர்ப்போம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். ராமபிரான் வந்து அம்பு தொடுத்து தன்னை மீட்டு போவதே கௌரவம் என்று வைதேகி நினைக்கிறாள். சீதை தன் பதிவிரதா அக்கினியாலே ராவணனை சாம்பலாக்க முடியும். அது ராமனுக்கு அவமானம் என்பதால் பேசாமல் இருக்கிறாள். ராமன் உத்தரவில்லாமல் நாம் எதுவும் செய்யக்கூடாது. இலங்கையில் கல்மாரி பொழிய நம்மால் முடியும். சமுத்திரத்தை கடைய உதவிய மந்திரமலையை பனசனும் நீலனும் தொடையால் நொறுக்கி பொடி பண்ணக்கூடியவர்கள். அஸ்வினி புத்திரர்களான மைந்தன், துவிதன் இருவரும் மேருவையும் தூளாக்க வல்லவர்கள். பிரம்மாவிடம் வரம் பெற்ற அமிர்தம் உண்டு அவர்களுக்கு நிகருண்டோ? ஜாம்பவான யுத்தத்தில் அந்த திருமாலை தவிர வேறெவரால் ஜெயிக்க முடியும்? வாலி மகன் புகழ் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உங்கள் அனைவரை பற்றியும் சீதையிடம் விளக்கமாக சொன்னேன். அனைவருக்கும் தன் ஆசியை அருளினார் அன்னை. பிரகாசமுள்ள ஆதவனும் இரவில் வெளிப்பட மாட்டான். நமது பலம் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் கட்டுப்பட்டது. சந்தர்ப்பம் வாய்க்கும், நிச்சயம் வெளிப்படுத்துவோம். பிரதமையில் அத்தியனம் செய்யும் வித்தையை போல் சீதை மெலிந்திருக்கிறாள். ராமனுக்கு உதவியாக நாம் வருவதையே சீதை விரும்புகிறாள். பிறகு உங்கள் விருப்பம் என்று மாருதி முடித்தார். சர்க்கம் 60. அங்கதன் அபிப்பிராயம். இதை கேட்ட அங்கதன், அனுமான் ஏகப்பட்ட சேனைகளை நாசம் செய்து இலங்கையை எரித்திருக்கிறார். சீதையை பார்த்தும் வந்துவிட்டார். வெறும் வார்த்தை ஜெயத்தோடு திரும்புவது கோழைத்தனம். நாம் அனைவரும் இலங்கை சென்று ஜானகியை மீட்டு வந்து ராமனிடம் ஒப்படைப்பதே வீரனுக்கு அழகு என்று கூற, ஜாம்பவான், குழந்தாய், நீ வீரனுக்குரிய யோசனையே கூறினாய். அத்தனை உறுதியாயிருக்கும் மைத்திலி நம்மோடு வர மறுத்தால் பிரயத்தனங்கள் அத்தனையும் வீணாகுமே. காலமும் நீடிக்கும். சொல்லாததை செய்து காரியத்தை கெடுத்தோம் என்ற அவப்பெயர் வரலாமா? ராமனின் அபிப்பிராயம் தெரிந்து நடப்பதே யுக்தம் என்றார். அனைவருக்கும் அது சரியென்று பட்டது. சர்க்கம் 61. வானரர்களின் மதுவன பிரவேசம். ஹனுமான் முன்பறக்க அனைவரும் மகேந்திர பர்வதத்திலிருந்து புறப்பட்டனர். ராகவனிடம் ஹனுமான் சீதையை பார்த்து வந்ததை சொல்லும்போது அவரின் முக மகிழ்ச்சியை காண ஆவலுற்று பறந்தனர். மாருதியை பாசப்பார்வையால் தழுவியபடி சென்றனர். வழியில் நந்தனம் என்ற சுக்ரீவனுடைய வசந்த வனத்தை கண்டனர். அங்கு இல்லாத பழம் இல்லை. அபூர்வமான மலர்ச்செடிகளை வாளியின் உத்தரவால் அங்கு பயிராக்கியிருந்தனர். சுக்ரீவனின் மாமனான ததிமுகன் அதை கண்ணும் கருத்துமாய் காத்து வந்தான். ஏராளமான தேனடைகள் இருந்ததால் அது மதுவனம் என்று வழங்கப்பட்டிருந்தது. அங்கு ஏராளமான பட்சிகள் கூடுகட்டி வசித்தன. ஏமாற்றத்தால் சாப்பிடாமல் இருந்த வானரர்களுக்கு சீதையை கண்ட உற்சாக செய்தி பசியை தூண்டியிருந்தது. அங்கதனிடம் தேன் குடிக்க உத்தரவு கேட்டனர். அங்கதன் ஜாம்பவானிடம் இது பற்றி யோசனை கேட்க அவர் வெற்றி பரிசாக தேனருந்தட்டும் என்றார்.
அவ்வளவுதான். வானரர்கள் அந்த மதுவனத்தை இரண்டு படுத்தினார்கள். ஆடி பாடி உருண்டு நமஸ்கரித்து கட்டிப்பிடித்து பாய்ந்து தழைகீழாக ஊஞ்சலாடி மரத்துக்கு மரம் தாவி சரசரவென்று ஏறி இறங்கி குதித்து உருண்டு விழுந்து மரங்களை உலுக்கி பூக்களை உதிர்த்து தடுத்த ததிமுகனை நகங்களால் கீறி பற்களால் கடித்து அவமதித்தனர். வானரங்களின் உற்சாகம் கட்டுக்கடங்காததாக இருந்தது.